உயிரினங்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் இந்த அழகிய பூமி பந்தை பாதுகாக்க வேண்டுமெனில் இனிவரும் நாட்களில் கண்ணில் படும் இடமெல்லாம் விதைப்பந்துகளை வீசிச் செல்லுங்கள் என்கின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். இதை கருத்தில் கொண்டு கொங்கு நாடு பொறியியல் கல்லூரியில் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதியன்று மிகுந்த உற்சாகத்துடனும் தேசபக்தி உணர்வுடனும் மண் உரிமை மற்றும் விதைப்பந்துகள் தயாரிப்பு என்ற நிகழ்வானது மிக சிறப்பாக நடைபெற்றது. ஒரு வரலாற்று நிகழ்வாக நடத்தப்பட்ட விதைப்பந்துகள் தயாரிப்பு நிகழ்வில் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு 15 நிமிடத்தில் 1,50,824 விதைப்பந்துகள் தயாரிக்கும் முயற்சியாக இது நடைபெற்றது. 1,50,824 என்ற விதைப்பந்தின் எண்ணிக்கை 15/8/24 என்கிற நமது சுதந்திர நாளை குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1,50,824 விதைப்பந்துகளை தூவும் நிகழ்வு தொடங்கப்பட்டது. மாணவ மாணவியர்கள் முசிறி அருகில் 500 செங்குத்து படிகள் மற்றும் இயற்கையால் முழுமையாக மூடப்பட்டிருக்கும் திரு ஈங்கோய் மலையின் உச்சிக்கு சென்று அங்கிருந்து விதைப்பந்துகளை தூவும் செயலை தொடங்கினர். இயற்கை வளம் செழிக்கட்டும், மனிதநேயம் வளரட்டும் என்ற கோஷ முழக்கங்களுடன் மாணவர்கள் விதைப்பந்துகளை சீரான இடைவெளியில் மலையை சுற்றி தூவி வந்தனர். இன்றைய விதை தூவும் நிகழ்ச்சியில் நம்முடன் வாழும் உயிரினங்களில் ஒன்றான மனிதனின் நண்பன் என்று அழைக்கப்படும் செல்ல பிராணியான நாய் நமது பயணத்தில் உடன் வந்து அன்பை வெளிப்படுத்திய விதம் மாணவ மாணவியர்களை ஊக்கப்படுத்துவதாக அமைந்தது. அந்த நாய் மிகவும் அழகாகவும் விளையாட்டுத்தனம் வாய்ந்ததாகவும் இருந்தது. விதை தூவும் போது யாரும் சோர்வடையாமல் இருக்க அவரது விளையாட்டுத்தனம் அங்கு உதவியாக இருந்துள்ளது. எங்களை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டது என்று சொன்னால் மிகையல்ல என்று அங்குள்ள மாணவர்கள் கூறியுள்ளனர். மேலும் அவர்கள் கூறுகையில், எங்களுடன் வந்த நாய் விதைப்பந்துகளை தன்னுடைய காலால் தள்ளி தள்ளி விட்ட விதம் மனிதநேயத்தை மிஞ்சும் செயலாக அமைந்தது. பிரமிப்பின் உச்சமாக அழகான இயற்கையின் வடிவமைப்பில் அன்பிற்குரிய உயிரினம் எங்களுடன் இணைந்து பயணம் செய்தது மனதில் ஒரு நிழலாக இருக்கும் என்பதில் மகிழ்ச்சி என்று அனைவரும் கூறி மகிழ்ந்தனர். விதை தூவும் மனிதநேய நிகழ்ச்சியில் மனிதனை தாண்டி மற்ற உயிரினங்களும் கலந்து கொண்டது மிக பெரிய ஆனந்தத்தையும் கொடுத்ததாக கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். வளர்ந்தால் மரம், இல்லையில் மண்ணுக்கு உரம் என்று இயற்கையை பாதுகாக்க மனிதன் போராடி வரும் நிலையில் நம்முடன் வாழும் செல்லப்பிராணியின் செயல் அனைவரையும் வியப்பில் அழுத்தியது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடந்த இந்த நிகழ்வின் போது செல்லப்பிராணி ஒன்று கியூட்டாக விளையாடி கொண்டிருக்கும் இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.